அது போகாது பாருங்க. நான் சாபம் வர்றேன், நாசமா போயிருவீங்கடா. நான் எடிட் பண்ற மட்டும் தான் மில்லியன் கணக்குல போகும். குட் ஜாப். சத்தியமா சரி பாருல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஆன்ட்டிக்கு ஒரு காலம் வந்தா பையனுக்கு ஒரு காலம் வருவாங்க. பாத்துக்கிறேன், அப்ப பாத்துக்கிறேன். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இந்த வீடியோ எனக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. இது வந்து ஸ்பெஷல் எடிட் பை செந்தில். ஸ்பெஷல் எடிஷனா அப்படி போட்டுக்கோங்க. அப்படி போட்டுறோம். புது லேபிள் ஆரம்பிச்சு எபிசோடு 1 சீசன் 1 இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக. நீங்க என்ன சொல்ல வரீங்க? சத்தமா பேசுறதா? என்னோட தங்கச்சி வந்து விட்டு கொடுக்காம பேசுறேன். அவங்க தங்கச்சி யாருன்னா தெப்பக்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல பாசிமணி ஊசிமணி விற்கிறவங்க. பாசிமணி ஊசிமணி விற்க வந்திருக்கோம் சாமியோ. அவங்களும் நானும் ஒரே மாதிரி இருப்போம். ஆக்சுவலா பார்க்க அது நான் கிடையாது, இவங்களோட தங்கச்சி. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லட்சிய திங்கிறான்னு கேக்குற. அப்படியே கேமரா வாங்கிட்டு திருப்புங்க. பேக் எப்படி மாட்டிருக்கான் அப்ப என் தங்கச்சி தானே. இது வந்து மேன் பர்ஸ். இத பாத்தீங்கன்னா விஜய் போட்டுப்பா அப்படி. அத பாத்து நான் போட்டு சம்பவம் ஆச்சுல வாங்க பேசிக்கலாம். போ சொல்லுங்க அவனை. அசைன்மென்ட் மார்க் குறைச்சாலும் பரவாயில்ல. இப்ப ராவண கூப்பிட்டு சின்ன சின்ன பெருசா இருக்கும். அண்ணனை கூப்பிட்டா அண்ணனுக்கு ஒரு வருவார். நான் எப்படி ரொம்ப சண்டை போட்டு எனக்கு நீ தான் வீடு கட்டி தரணும், பாத்துக்கோங்க. பாரு, நான் எனக்கு பண்ண ஃபேஷியல் பண்ணிட்டு அவன் எனக்கு இது அக்கா மாதிரியே எனக்கும் பண்ணிடுங்கன்னு கெஞ்சுவான் பாருங்க. நான் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் மானத்தோட வாழ்றோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருச்சி மாநகராட்சி குப்பை மேட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. நான் என்ன எப்படி அக்கா பண்ணுங்க, எனக்கு டைம் ஆகுது. எப்படி அவங்க தங்கச்சின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவும் மனநல குன்றியவங்களா கூட இருக்கலாம். பேக் என்ன அப்படி கம்ப்ளீட்டியா? சரி, பேக் மட்டும் வந்து அப்ப நான் அந்த பேக் அது ஒண்ணே ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியுது, வேற எதுவும் வாயில வரல, பேச தெரியல. உங்க தங்கச்சி இல்லாதனால அந்த பையனை தங்கச்சி நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா. ஏன்னா அவன் ஆனா என்ன ஹைட் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய படத்துல ஒண்ணு வரும். அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கும். அந்த அம்மா பைத்தியம். அதோ என் குழந்தைன்னு மனசு டீசெண்டா தானே உன்னை கலாய்க்க. சுதாகர் மோடான் இனிமேட்டு பாருங்க.